அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏன் மச்சான் நம்ம கிட்ட வரப்போறான்? ஜிவி பிரகாஷ் தான் ஹீரோ, ஆனா மியூசிக் அவர் இல்ல. அவர் ஹீரோவா நடிக்கிற படத்துக்கு அவர் இல்லையா? தனுஷ், சிவகார்த்திகேயன், அஜித் படங்களுக்குலாம் இசையமைக்கிற ஜிவி அவர் படத்துக்கு போடுறதுக்கு ரெடியா இல்லையா? அப்படிலாம் கிடையாது, டைம் இல்லைன்றதான் உண்மை. அதனாலதான் சாம் சிஎஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, பிஜிஎம்ல கலக்குவாரு சாம் சிஎஸ். பிளாக்மெயில் அப்படின்னு ஜிவி நடிச்சிருக்கிற படம் ஆகஸ்ட் 1 சாமா த்ரில்லரா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் தான் மியூசிக். பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரி கனெக்ட் ஆக போகுதுன்னு. அடுத்தும் ஒரு ஜிவி நியூஸ் தான். தனுஷோட படம் இட்லி கடை அக்டோபர் 1 ரிலீஸ் ஆக போகுதுல, அந்த படத்துக்கும் ஜிவி தானே மியூசிக். அதான் சொன்னேன், அவர் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இட்லி கடையில இருந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. தனுஷோட பிறந்த நாள் இந்த மாசம் எண்ட்ல வரப்போகுது, அதுக்கு ரிலீஸ் ஆக போகுது இட்லி கடையில இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள். பெருஞ்சாலை ஒன்று தேவை. எஸ்கே அதர்வா வில்லனா ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற பராசக்தி படம் சுதா கங்கரா டைரக்ஷன்ல. இதுக்கும் ஜிவி தான்ப்பா மியூசிக். இதுனா ஜிவி ஸ்பெஷல் வீடியோ ஆயிடுச்சு. ஓகே, அந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஃபைனல் ஸ்கெடியூல் இப்ப பொள்ளாச்சியில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கோம். பொள்ளாச்சி மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பெரிய டீம் வந்திருக்கு. அப்புறம் ஜான்வரியில ஜனநாயகனோட மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. ஜனநாயகன் பொங்கலுக்கு, இது ரிபப்ளிக் டேக்கு அப்புறம் தான் வரப்போகுது. பராசக்தி எப்படி கனெக்ட் ஆகும்னு பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.